ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த நியூ மாடல் ஸ்லீவ் டிசைனை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு லைனிங் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லீவோட உயரம் 5 இன்ச் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் பார்டருக்கு வந்து நம்ம 3 இன்ச்சு கீழே ஜாயின் பண்ணுவோம். அப்போ மொத்தம் 8.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். கையோட அகலம் வந்து நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சாக எடுத்திருக்கேன். கீழே வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். தையலுக்கு சேர்த்து 6 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இறக்கம் வந்து 2.25 இன்ச்சு இறக்கத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வளைச்சி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை தைச்சிட்டு அப்புறம் பார்டர் அட்டாச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு இந்த லைனிங் எடுத்துக்கோங்க. இந்த லைனிங்கில் சென்டர் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங்கில் கீழே இருந்து மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம மார்க் பண்ணதை ஒரு வளைவு மாதிரி வளைச்சி விட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை மெயின் பீஸில் அட்டாச் பண்ணிடலாம். இப்போது மெயின் பீஸ் எடுத்துக்கோங்க. மெயின் பீஸோட நல்ல பக்கத்து மேலே இந்த லைனிங்கை அது மேலே வச்சுக்குங்க. வச்சுட்டு கீழே மட்டும் நம்ம தைச்சி திருப்பிக்கலாம். இப்போ லைனிங்க்கு கீழே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா பீஸை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தைச்சிருக்கோம்ல, அந்த தையலில் படாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்குங்க. அந்த வளைவு வர இடத்துலலாம் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு திருப்பும் போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த லைனிங்கை பின்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே பின்பக்கமாக திருப்பி விட்டு அந்த லைனிங் மேலேயே சுற்றி தையல் போட்டு வந்துடலாம். இப்போ இந்த லைனிங்கை சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இப்படியே கூட ஸ்லீவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருக்கும், பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும். இப்போ சென்டராக ஒரு ஃபேன்சி பட்டன் வச்சுட்டு இப்படியே கூட நம்ம ஸ்லீவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு கேட்டிருக்கவங்க வந்து பார்டரும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ பார்டர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்டருக்கு நம்ம லைனிங் எடுத்துருக்கோம்ல 3 இன்ச் அளவில், அதே மாதிரி பார்டரும் நமக்கு 3 இன்ச் அளவில் கரெக்டாக இருக்குது. இப்போது இது ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுக்கோங்க. 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 ஓரத்துலேயும் 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போது கீழ் பக்கமாக ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி மேல் பக்கமும் 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு ஒரு பின்னை வச்சு இது மாதிரி நம்ம இப்படி திருப்பி எடுத்து விட்டுக்கலாம். இப்போது திருப்பி விட்டதுக்கு அப்புறமா 2 ஓரத்துலேயும் நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி தைச்சி திருப்பும் போது நமக்கு எந்த பிசுறும் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து அழகாக வந்துடும். இப்போ நம்ம இதை ஸ்லீவோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டராக வந்து நமக்கு லேஸ் வேணும்னா லேஸ் இந்த டைமில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லேஸ் வச்சு தான் தைக்க போகிறேன். அதுக்காக நான் க்ரீன் கலர் லேஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த லேஸை ஃபுல்லாக வைக்கணும்லாம் இல்லை, பாதியிலேருந்து வச்சா போதும். அந்த டேர்னிங்க்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து வைங்க. ஏன்னா சென்டர் மட்டும்தான் இப்போ நமக்கு வெளியே தெரிய போகுது. அது மேலே நம்ம பார்டர் தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த பார்டரை அந்த ஸ்லீவ் மேலே 1/2 இன்ச் அளவில் இருக்கிற மாதிரி வச்சு
அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. பேக் சைடில் கூட நமக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.